வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, நைட்டில் நல்லா அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. அது என்ன அதிகமாக சாப்பிட்லாமா அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன சொன்னோம், அதிகமாக நைட்டில் வந்து சாப்பாடு கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு. ஆனால் சாப்பாடை கம்மியாக சாப்பிட்டாவே பலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபுல்னஸ் இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு தூக்கம் வராத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த மாதிரி உணவு நம்ம எடுத்துக்கொள்ளலாம், நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சூப்பெல்லாம் குடித்தா ரொம்ப வெயிட் வேகமாக குறையும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ என்ன மாதிரி சூப்பெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த விதமான சூப்னாலும் என்ன சொல்கிறேன், வெஜிடேரியனில் செஞ்சு தாராளமாக சாப்பிட்லாம். அளவு நீங்கள் நினைக்கிறதோட அதிகமாகவே சாப்பிட்லாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஏன் இந்த சூப்பெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதில் வந்து நம்பர் 1 என்னென்னா, கேலரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நம்ம அதிகமாக உட்கொண்டாலும் உடல் எடை கூடாது. 2வது, ஒரு வால்யூம் நம்மளுக்கு நல்ல ஒரு பல்க்கு கிடைக்கி, நம்மளுக்கு ஒரு ஸ்டமக் வந்து ஒரு ஃபுல்னஸ் ஆகும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அடுத்து சூப்பில் வந்து எல்லாருக்குமே ஏன் பிடிக்குது அப்படின்னா, அதில் கொஞ்சம் உப்பு சுவை கொஞ்சம் இருக்கும், இல்லை சம்டைம் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும், இல்லை கொஞ்சம் காரம் இருக்கும். ஈஸியாக இந்த சுவையை வந்து ஈஸியாக கூட்ட முடியும், குறைக்க முடியும், ரொம்ப தேவையில்லாத ஆட் பண்ணாமையே. அந்த அளவுக்கு இந்த சூப்பில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் லோ கேலரி, அது மட்டுமல்ல வைட்டமின்ஸும் இருக்கும், மினரல்ஸும் இருக்கும். ஆனால் கொழுப்பு மாவு பொருள் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு உணவு அப்படின்னா அது சூப்பு தான். அப்போ பொதுவாக சூப் அப்படின்னா தக்காளி சூப், நோ டவுட். அப்போ கிளியர் டொமேட்டோ கிளியர் சூப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, தாராளமாக குடிக்கலாம். இல்லை எனக்கு கிளியராக குடிச்சு போர் அடிக்கி அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் பண்ணிக்கணும். ஆனால் என்ன அப்படின்னா, சூப்பில் வந்து கண்டிப்பாக மைதா உபயோகிப்பதை தவிர்க்கவும். இல்லை சாஸ் யூஸ் பண்ணுவாங்க ஹோட்டல்ஸ்லாம், அதையும் நம்ம தவிர்க்கணும். இந்த மைதா சாஸ் இல்லாமல் தக்காளி சூப் பண்ண முடியுமா? பண்ண முடியும், பார்க்கலாம். நம்ம வேறு என்ன சூப் சர்வ் பண்ணலாம்? வெஜிடபிள் சூப் பண்ணி சாப்பிட்லாம். அது வெஜிடபிள் கிளியராக இருந்தாலும் சரி, மிக்ஸ்டு வெஜிடபிளாக இருந்தாலும் சரி. வேறு காளான், மஷ்ரூம் சூப் தாராளமாக சாப்பிட்லாம். பருப்பில் சூப் பண்ணி சாப்பிட்லாம், தால் சூப். வேறு பம்கின் பூசணிக்காயில் சூப் பண்ணி சாப்பிட்லாம். வாழைத்தண்டில் சூப் பண்ணி சாப்பிட்லாம். பிளெயின் பீட்ரூட்டில் சூப் பண்ணி சாப்பிட்லாம். கேரட்டில் சூப் பண்ணி சாப்பிட்லாம். கீரை வகைகளில் சூப் பண்ணி சாப்பிட்லாம். ஈவன் முருங்கைக்கீரையில் கூட சூப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக வந்து கசக்கும்னு நினைப்பீங்க, ஆனால் அதை நீங்கள் சூப்பாக பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் பல மடங்கு பீட்டா கேரோட்டின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேலரிஸும் ரொம்ப கம்மி, டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ கீரைகள் சூப், பாலக்கீரையிலையும் சூப் பண்ணி சாப்பிட்லாம். அப்போ இந்த மாதிரி சூப் எல்லாமே நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறப்ப டக்குன்னு எல்லோரும் என்ன நினைப்பாங்க, சூப் அப்படின்னாவே ஒரு ரெடிமேட் பேக்கெட்டில் வந்து தண்ணியில் கலந்து அப்படி கொதிக்க வச்சு குடிச்சிடலாமா? இல்லை. அந்த மாதிரி ரெடிமேட் சூப் பாக்கெட்லலாம் அளவுக்கு அதிகமாக உப்புக்கள் மற்றும் கெமிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த பேக்கடு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் உடலுக்கு கெடுதல்னு நம்ம நிறையா டைம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ தயவுசெய்து அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சூப் இந்த மாதிரி குடிக்கிறதை நாம் தவிர்க்க வேண்டும். அப்போ எப்படி பண்ணலாம்? தக்காளி சூப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒன்றுமே வேண்டாம். ஒரு 4 கப் தண்ணி, ஒரு 3-4 தக்காளி, சின்ன தக்காளி, பழுத்த தக்காளி. அது கொதிக்க போகும்போதே கொஞ்சம் ஸ்பைசஸ் உங்களுக்கு எது பிடிக்குமோ, இஞ்சி பூண்டு இதை கொஞ்சம் சேர்த்து நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணி முடித்த பிறகு நல்லா ரா ஸ்மெல் போயிடணும், வடிகட்டிடணும். கிளியராக ஒரு ஆரஞ்சு கலர் வாட்ரு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் நெய் இல்லையா பட்டர், அதுவும் பிடிக்காதா நல்லெண்ணெய் எடுத்து அதில் கொஞ்சம் பட்டை போட்டு தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி. நீங்கள் குடிச்சு பாருங்கள், விடவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், ஒரு புளிப்பு இருக்கும், உப்பு இருக்கும், காரத்துக்கு மிளகு போடுறீங்க, கொஞ்சம் கசப்புக்கு பட்டையும் போடுறோம். அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா சுவையும் வருது பாருங்கள் அதில், இல்லை? அப்போ இந்த சூப்பை நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உடல் எடை குறையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம். அப்போ இந்த தக்காளி சூப் மட்டும் இல்லை, போர் அடிச்சது அப்படின்னா நீங்கள் சூப்பை அப்படியே மாற்றி மாற்றி குடிச்சிக்கிட்டே வரலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூப் நீங்கள் ஆரம்பத்தில் இரவில் மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. மாதத்துக்கு நீங்கள் நினைக்கவே முடியாதுங்க. ஜஸ்ட் லைக் தட் 2லேருந்து 3 கிலோ என்ன 3.5 கிலோ குறைஞ்சவங்களாம் இருக்காங்க. இரவு உணவில் மட்டும் நம்ம டயட்டை சேஞ்ச் பண்ணால் போதுமானது. அடுத்த எபிசோடில் இன்னும் சில சூப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன சூப் அப்படின்னா ஸ்லிம்மிங் சூப். எஸ், இந்த சூப்போடைய ஸ்பெஷாலிட்டியே உடல் எடையை குறைக்கிறது தான். அதை பற்றி நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.